ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்கலாஜிக்கல் டேர்ம் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டினாலே வந்துட்டு நல்ல விஷயம் தானே, இதுல என்ன டாக்ஸிக் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னா எல்லா டைம்லயுமே நம்ம ஹாப்பியா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஈவன் டிஃபிகல்ட் டைம்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும், ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருக்கு, அந்த டைம்லயுமே ஹாப்பியா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம கொடுத்துக்கிற ப்ரெஷர் தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. ஸோ இந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்மளோட உண்மையான ரியல் எமோஷன்ஸ், அதாவது நம்மளோட சோகம், கோபம், பயம் எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பிச்சோம், கண்டுக்காம போயிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பாசிட்டிவா இரு, நெகட்டிவா அதுவுமே யோசிக்காத, நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காகவே சில பேர் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது சோகமா இருக்கிறது, கோவப்படுறது எல்லாருமே அவங்க என்ன சொல்றாங்க, வெளிப்படையா கொண்டு வர மாட்டாங்க. சப்போஸ் நம்ம கோவப்பட்டா நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அழுதா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சே அவங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ பாசிட்டிவா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதான் அந்த டாக்ஸிக் பாசிட்டிவ் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்மளோட உண்மையான எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சேடா இருக்கும் அப்படின்னா யார்ட்டையுமே போய் ஹெல்ப் கேட்க மாட்டோம். நம்ம எமோஷன்ஸை அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்போம், எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்றது ஒரு நல்ல இடத்துல தான் நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கனாலுமே பாசிட்டிவா இரு, இதையும் தப்பா யோசிக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு இப்படி சொல்ல ஓகே பாசிட்டிவா தான் வெளியே தெரியணும், நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஃபுல்லா நம்ம மனசுக்குள்ள போட்டு அமுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சப்ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி சப்ரஸ் ஆக என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்மளே பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ வெடிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஸோ இத்தனை நாள் நெகட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது நம்மளுக்குள்ள கோபம், நம்மளுக்குள்ள அழுகை எல்லாத்தையுமே வெளிப்படையா கொண்டு வராம சப்ரஸ் பண்ணி என்னைக்காச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வெடிச்சு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் அது அதுவுமே ஒரு லிமிட் தான். எல்லாமே நல்ல விஷயமா இருந்தா அது கடைசியில் அது தப்பா தான் போய் முடியும். ஸோ நம்ம பாசிட்டிவிட்டி அப்படின்றது அது ஹெல்த்தியா வச்சுக்கணும். ஸோ ஹெல்த்தி பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எமோஷன் சரி, நெகட்டிவ் எமோஷன் சரி நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டையுமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒருத்தவங்க சேடா இருக்காங்க, ஏதோ ஃபீலிங்ல இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடாத விஷயம், இப்படி நினைக்காத, பாசிட்டிவா இரு, நெகட்டிவா யோசிக்காத அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடணும். ஸோ அவங்கள பேச விட்டுட்டு நம்ம காது கொடுத்து உண்மையா கேட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஸோ இந்த ஆக்டிவ் லிசனிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான், இனிமேல் யாராச்சும் அழுகுறாங்களோ இல்லை ரொம்ப கோவப்படுறாங்களோ அப்படின்ற இருக்க பட்சத்துல அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அதை சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்திலேயே அந்த ப்ராப்ளம் ஃபுல்லா முடிஞ்சிடும். இதுவே அவங்களுக்குள்ள அந்த கோவம் இருக்கு, சோகம் இருக்கு, நம்மளுக்கு அதாவது முள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஹாப்பியா இருக்க மாதிரி நடிக்கலாம் அவங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள்ல எல்லா பிரச்சனையும் இப்படியே மூட்டை கட்டி அன்னைக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன கேட்போம், இத்தனை நாள் ஆச்சு, இதை சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே, நீ எதுக்கு உன் மனசுக்குள்ளே வச்சிருக்க, நம்ம அப்போ சொல்லுவோம். நம்ம எது காது கொடுத்து கேட்காம கடைசியில இப்படி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா ஏன் முன்னாடியே நீ சொல்லல, அப்பயே நம்ம முடிச்சிருக்கலாம் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம ஈஸியா கேட்டுருவோம். ஸோ அதேதான், இனிமேல் யாராச்சும் ஏதாவது சேடா இருக்காங்க, கோவமா படுறாங்க அப்படின்னா கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசினோம்னா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஓகேவா? நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கவே நம்ம கூடாது. ஸோ எல்லாமே எமோஷன்ஸ் தான். ஹியூமன்ஸ்னாலே எமோஷன்ஸ் இருக்கிறது நேச்சர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன். பாசிட்டிவ் அப்படின்னா ஹாப்பியா இருக்கிறது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறது. ஸோ அது எல்லாமே இன்னும் நிறைய வரும். நெகட்டிவ்ன்றது இப்போ நம்ம பார்த்த மாதிரி கோபம், அழுக, பயம், பதட்டமா இருக்கிறது, இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஹியூமன் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஓகேவா? ஸோ ரெண்டையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண நம்ம கத்துக்கணும். நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளிப்படையா நம்ம காமிச்சோம், எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு மட்டும் நினைக்கவே கூடாது. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்காக இல்லைனாலுமே நம்மளோட ஹெல்த்துக்காக நம்மளோட எல்லா எமோஷன்ஸுமே எக்ஸ்பிரஸ் பண்றது நல்லது. ஸோ டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னா பேசிக்கா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற சைக்காலஜிக்கல் டெர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம்.